Hi guys, simple one pot recipe la இன்னைக்கு நாம செகண்டா பார்க்க போறது சுண்டல் பிரியாணி தான். சுண்டல் யாருக்கு தான் பிடிக்காது? அது பிரியாணி டைப்ல இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. சோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கீ போட்டு ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, கொஞ்சமா சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 2 கிரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், அது கூட ஒரு தக்காளி வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைப்படுற மசாலாஸ்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, அது கூட கொஞ்சமா கரம் மசாலா போட்டு இதெல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிட்டு அந்த ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு சுண்டல் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். யூசுவலா சுண்டலுக்கு வந்துட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் தேவைப்படும். ஆனா ரைஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு விசில்லே விட்டுருவோம். அதனால இதுக்கு வந்துட்டு இன்னொரு ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் சுண்டல்ல அந்த மசாலாஸ்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ரைஸ்க்கு ஏத்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி அப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுருங்க. ஒரு 80% சுண்டல் வந்துட்டு குக் ஆகியிருக்கணும். அது கூட நீங்க சோக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் எல்லாம் பார்த்து கூட ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொஞ்சம் டிராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் வந்துட்டு நல்லா உதிரி உதிரியா வரும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு விசில் சிம்லயே வச்சு விட்டீங்கன்னா சூப்பரா குவிக்கா ஒரு பிரியாணி டேஸ்ட்ல சுண்டல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சுண்டலை வந்துட்டு முன்னாடியே குக் பண்ணி பண்றதுனால உண்டலும் நல்லா குக் ஆயிருந்திருக்கும், ரைஸுமே நல்லா குக் ஆகியிருந்திருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியா செஞ்சலாம். கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்க கொடுத்து விடலாம். இதே மாதிரி ஈஸியான ஒன் பாட் ரெசிபிஸ் உங்களுக்கு நான் நிறைய ஷேர் பண்ண போறேன். இந்த ரெசிபி மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.